இல்லாமல் தான் இருக்கிறான். படித்த படிப்பு எகிப்தியுடைய சகல சாஸ்திரங்களையும் சகலத்தையும் கற்று தேர்ந்தவன் அவன். மோசே என்பவன் அவ்வளோ படித்த படிப்பு அவனுக்கு இருக்குது. ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான். படிப்பு அவனுக்கு அங்கே வனாந்திரத்தில் யூஸ் ஆகலை. இன்றைக்கி நீங்கள் அப்படி தான் நினச்சிட்டு இருக்கலாம். பைபிள் ஸ்டடியில் அப்படி தான் நடத்தினேன். ஒருவேளை தவறுகளை பண்ணிவிட்டு நான் என்ன இந்த மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கேன், என் வாழ்க்கை எதை நோக்கி போயிட்டுருது, எதனால் இந்த வேலையை செய்கிறேன், எதனால் நான் இப்படி இருக்கிறேன், எதுக்காக நான் இந்த மாதிரி சோதனைகளாக சகிச்சுட்டு இருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கை என்ன? அதே மாதிரி தான் மோசேவும் புலம்புனான். நான் படித்த படிப்பு எங்கே, நான் செஞ்சுருக்கிற வேலை எங்கே? இதுவும் தான் மோசே புலம்பி இருக்கிறான். ஆனால் மறுபடியும் ஆண்டவர் அவனை என்கவுண்டர் பண்ணி அவங்கள்ட்ட பேசி எகிப்துக்கு மறுபடியும் திரும்ப அனுப்பும் பொழுது எகிப்திலிருந்து மறுபடியும் வரான். எப்படி இருக்கும்? இஸ்ரேல் ஜனங்களை வனாந்தரத்தில் வழி நடத்தும் பொழுது இஸ்ரேல் ஜனங்கள் கேட்குறாங்க, இந்த வனாந்தரத்தில் எங்களுக்கு என்ன தெரியும், என்ன இருக்க போகுது வனாந்தரத்தில் அப்படின்னு சொல்லும் போது பாருங்கள், விஷ பாம்புகள் சர்ப்பங்கள் எல்லாம் உள்ளே வருது, விஷ தேள்கள்லாம் உள்ளே இருக்குது, நாங்கள் எப்படி நம்ம வாழ்வோன்னு மோசே சொல்லுவான்.